உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அடிக்கடி காசு காணாம போச்சுன்னா தயவு செய்து உங்க வேலையும் எடுத்து ஒரு நாள் லீவு போட்டு பேங்க்ல போய் காத்து கிடக்காதீங்க. அதுக்கு பதிலா உங்க போன்ல சிம்பிளா ஒரு விஷயம் மட்டும் பண்ணா போதும், அடிக்கடி உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து காணாம போற காசை நீங்களே ஈஸியா தடுத்து நிறுத்திடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க ஜிபே அதாவது கூகுள் பே ஓபன் பண்ணிக்கங்க. அதுல ரைட் சைடுல மேல பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் போட்டோ இருக்கும், அதை தொட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓபன் ஆகக்கூடிய ஆப்ஷன்ல ஆட்டோ பே அப்படிங்கறத தொட்டுருங்க. உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைவ், பெண்டிங், கம்ப்ளீட்டட் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இதுல லைவ் அப்படிங்கிற இடத்துல என்னெல்லாம் காட்டுது அப்படிங்கறத முதல்ல செக் பண்ணுங்க. ஒருவேளை இந்த லைவ் அப்படிங்கிற இடத்துல ஏதாவது காட்டுச்சுன்னா உங்க பணத்தை மாசமோ இல்ல டெய்லியோ யாரோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அடுத்ததா இருக்கிற பெண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ல ஏதாவது காட்டுச்சுன்னா எவனோ ஒருத்தன் உங்க பணத்தை எடுத்துக்கிடவா அப்படின்னு உங்க பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். உங்களுக்கு அவனுக்கு பணம் கொடுக்கணும் விருப்பம் இருந்தா நீங்க ஓகே கொடுத்துக்கங்க. அடுத்ததா பக்கத்துல இருக்கிற கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கும்னா, நீங்க இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த ஆட்டோ பே மெத்தட்ல பணத்தை எடுக்க அனுமதி கொடுத்து அந்த அனுமதி முடிஞ்சதோ அந்த லிஸ்ட் எல்லாமே இருக்கும். இந்த 3ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது லைவ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இருக்கிறது தான். இந்த ஆப்ஷன்ல இருக்கிறத நீங்க தொட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்னு ஓபன் ஆகும். அதுல ஸ்டார்ட் டேட் அப்படிங்கிற இடத்துல என்ன போட்டிருக்குதோ அதுதான் உங்க அக்கவுண்ட்ல இருந்து அவங்க பணம் எடுக்க ஆரம்பிச்ச நாள். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற டிரான்சாக்ஷன் அப்படிங்கறத தூக்கி விட்டீங்கன்னா இதுவரைக்கும் அவங்க எந்தெந்த தேதியில உங்க அக்கவுண்ட்ல இருந்து எவ்வளவு பணம் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத கரெக்டா காட்டிடும். அதுக்கப்புறம் மேல இருக்கிற எண்ட் டேட் அப்படிங்கிற இடத்துல எந்த தேதி போட்டிருக்கோ அந்த தேதி வரைக்கும் உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கு. இப்போ ஸ்கிரீன்ல தெரியுறத பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் 2034 வரைக்கும் அனுமதி கொடுத்து வச்சிருக்காரு. சரிப்பா, மாசம் இந்த 149 ரூபாய யார் எடுக்கா எதுக்காக எடுக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மேல இருக்கிற ஆட்டோ பே ஆன் அப்படிங்கறத தொட்டுருங்க. இதுல அப்படியே கீழே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாருக்கு இந்த 149 ரூபாய் போகுது அப்படிங்கறத போட்டிருக்கோம். அதுக்கு மேல இருக்கிற நோட்ஸ் பார் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா யார் பணம் எடுத்திருக்கா அப்படிங்கறது போட்டிருக்கோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா யூடியூப் காரன் தான் பணம் எடுத்திருக்கான். இப்போ ஒருவேளை யூடியூப் காரன் மாசம் பணம் எடுக்காம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே பேக் வந்தீங்கன்னா கீழே அடியில கேன்சல் ஆட்டோ பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். இதனால உங்க அக்கவுண்ட்ல இருந்து அடிக்கடி காசு காணாம போச்சுன்னா முதல்ல உங்க மொபைல் பேங்கிங் ஆப்புக்குள்ள போய் உங்க பேங்க் பாஸ்புக்கை 5 நிமிஷம் செலவு பண்ணி முழுசா பாருங்க. அதுல ஏதாச்சும் ஒரு அக்கவுண்ட்டுக்கு மாசமோ இல்ல டெய்லியோ பணம் போயிட்டே இருந்துச்சுன்னா உடனடியா இந்த ஆட்டோ பேல யாருக்காவது பணம் போகுதான்னு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா முன்னாடிலாம் இந்த மாதிரி உங்க அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோ பே மூலமா யாராவது பணம் எடுக்கணும்னா நீங்க பேங்க்ல போய் மேனுவலா எழுதி கொடுத்தா மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனா இப்ப இந்த டிஜிட்டல் உலகத்துல நீங்க உங்க போன்ல ஒரு ஓகே மட்டும் கொடுத்தா போதும், மாசம் உங்க அனுமதியே இல்லாம உங்க பணத்தை எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்துல டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நம்ம அக்கவுண்ட்டுக்கு பணத்தை கொண்டு வரது என்னமோ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதே இது நம்ம அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை காலி பண்ணணும்னா மட்டும் டெக்னாலஜி வளர்ந்த மாதிரி நம்ம பணமும் ஒரே கிளிக்ல காணாம போயிருது. அதனால எந்தெந்த வழியில நம்ம அக்கவுண்ட்ல இருந்து ஒருத்தரால பணத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறது மக்களாகிய நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதனால இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத உங்க நண்பர்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா என் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை காணும்னு இந்த மாதிரி அவங்களே தப்பு பண்ணிட்டு வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு பேங்க் பக்கம் அலையிறவங்களோட எண்ணிக்கை இப்போ ரீசன்ட் டைம்ல ரொம்பவே அதிகமாயிட்டு.